கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மார்னிங் 7:30 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 3 இல்லை 4 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 2 மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸுகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பவர் கிரிட். ஸோ பவர் கிரிட் வந்து அதோட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு 1 2 3 இதுக்கு முன்னாடியே 3 டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே தான் போயிருக்கு. இப்போது 4th டைம். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 319 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வந்து பவர் கிரேடை வந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 361 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டும் நல்லா இப்போது மேலே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட அப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1620 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெச்டிஎஃப்சியை ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 1790 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேங்கிங் ஸ்டாக் வந்து மேலே போகும்போது இதுக்கும் மேலே போகிறதுக்கான ஹெச்டிஎஃப்சி மேலே போகும்போது பேங்கிங்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹெவி வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான் கிட்டத்தட்ட பேங்கிங்கில் நம்பர் 1 அதிக பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 1142 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சிஸை வந்து ரன் பண்ணலாம். டார்கெட்னு பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 1315 டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ ஃப்ளாக் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம 514க்கு மேலே. ஆமாம், இந்த ஃப்ளாகோட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 495 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிசி வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன், இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன்னா நீங்கள் எஸ்ஐபி முறையிலையும் நீங்கள் இந்த ஐடிசியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வாங்க போகிறேன், ஒரு 1 இயருக்கு இல்லை 1 or 2 இயருக்கு நான் வந்து இதை பை பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் திஸ் இஸ் ரைட் டைம். ரைட், ஸ்விங் ட்ரேடிங்கிறது நம்ம கொடுத்துருக்க இந்த டார்கெட்டை அச்சீவ் ஆகிறதுக்கு இது ஸ்லோ ஸ்டாக் தான். ஸோ ஐடிசி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன, எந்த ரிஸ்க்கும் கிடையாது, பயமே இல்லாமல் நம்ம வாங்கி வைக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் டாலட் அல்கோடெக். ஸோ இது வந்து ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
இது 2021 ஹை இது. சாரி 2014 ஹை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014 ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ 2014 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே வெறித்தனமாக ஏறும். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்களில் கவனம் செலுத்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் எடுக்கலாம், நிறையாவும் எடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நான் சில ஸ்டாக்ஸுங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குன்றது உங்களால் உணர முடியும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே என்ட்ரின்னு பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று 182 அப்படின்றது இல்லை, ஒரு வேளை இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே இறங்கினாலும் கூட நம்ம அந்த இடத்துலையும் கூட வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 151 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அது ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் வரலாம். ஸோ அது நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30% மேலே தான் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் இப்கா லேப். ஸோ இப்கா லேப்பும் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2021 ஹையை, அதாவது 2021 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ 2021 ஹையை பிரேக் பண்ணி ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் ப்ளஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ உங்களுக்கு டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ட்ரி நம்ம எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்றத. ஸோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அபோவ் கேண்டில் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸ் இந்த 1318 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் ஒரு 30% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் வந்து மென்ஷன் ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட்டை வந்து நான் அதை கால்குலேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே, நம்ம கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்கா லேபோட டார்கெட்டை உங்களுக்கு நான் அவசியம் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹட்கோ பற்றி கேட்டிருந்தார். நம்ம லாஸ்ட் ஸ்டாக்காக நம்ம அதை பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஹட்கோ பற்றி கேட்டிருந்தார். ஸோ ஹட்கோ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிட்டத்தட்ட 2024 ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் அது சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் அகைன் மேலே போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் ஆகிருக்கு 1 2 3. ஸோ இந்த டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கே பாட்டம் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 226 இல்லை 217 இதை வந்து நல்ல சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்க வேண்டாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.